Hi friends, alla சௌக்கியமா இருக்கீங்க நினைக்கிறேன். நானும் சௌக்கியமா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டா ட்ரேட் ஆகுது. எதுக்குன்னா அதுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு சொல்றேன். பாருங்க. ஆனா என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னன்னா யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நல்ல இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட்டான இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம பிட்காயின் பாத்தீங்கன்னா Bitcoin நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $1,04,000 $1,05,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கேயே ஒரு $1,000 அப்படி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு தவிர்த்து மேலேயும் போல கீழேயும் வரல. அதுக்கு என்ன ரீசன்ன்றது நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிட்காயினுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா $92,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லு. அது கீழே வரக்கூடாது சொல்ல முடியாது. கிரிப்டோவில் ஏதாவது நடக்கலாம். அதுக்கப்புறம் மேலே ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு இந்த லாஸ்ட் வீக்கில் ஒரு ஹை வந்தது $1,09,000. அந்த ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா $1,13,000 $1,25,000 வரைக்கும் போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். இது பிட்காயின் சமாச்சாரம். பிட்காயினில் ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா பெரிய கம்பெனிஸ்னால் நம்ம மைக்ரோ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க நேத்திக்கு முந்தா நாள் 11,000 பிட்காயின்ஸ் வாங்கியிருக்காங்க. $1,00,000 ரேட்டில் வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளாக் ராக்ன்றது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கம்பெனி. அவங்களும் கிட்டத்தட்ட $600 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பிட்காயின் வாங்கியிருக்காங்க, ஒர்த் ஆஃப் பிட்காயின்ஸு. ஸோ ஆல் பையிங் நல்லா நடக்குது. மெயினாக இப்போது நம்ம இருக்கிற இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இலான் மஸ்க், டெஸ்லா ஓனர் இலான் மஸ்க்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் பெரிய பிளான் பண்ணுறாங்க, பிக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளான் என்னன்னா பர்டிகுலர்லி நம்ம கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இந்த 4 வருஷ கால பீரியடில் ட்ரம்ப் பிரசிடென்சியில் 4 வருஷம் காலத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதால் அவங்க நல்லா லாங் டர்முக்கு நல்லா பிளான் பண்ணியிருக்காங்க. நமக்கு நல்ல ஃபியூச்சர், பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு. எதுக்குன்னா அவங்க ஆல்ரெடி SEC செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனர் மாறிட்டார். கேரி க்ளோசனர் 20ஆம் தேதி போயிட்டார். வேறு புது SEC வந்திருக்காரு. ப்ரோ கிரிப்டோ. இப்போது ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவில், அஃபிஷியல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு. அது டாஜ், DOGE, டாஜ்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு. அது என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சின்னு வச்சுருக்காங்க. அது டாஜ் காயின் அதுக்கு சிம்பிளாக வச்சுருக்காங்க. US கவர்மெண்ட் சிம்பிள் வைக்காமல் டாஜ் காயினை சிம்பிளாக வச்சுருக்காங்கன்னா ஃப்யூச்சரில் டாஜ் காயின் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இது இனாக்ரேட் பண்ணியிருக்காரு நம்ம டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும், எவ்வளோ ஃப்யூச்சர் இருக்குதுக்கு நம்ம டாஜ் காயினுக்கு யோசிச்சு பாருங்கள். யாராவது ஹோல்ட் பண்ணுறவங்க இருந்தால் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ வாங்குறவங்க இருந்தால் கூட டாஜ் காயின் வாங்கிக்கலாம், நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. இங்கெல்லாம் பயங்கரமாக பேசிக்கிறாங்க. ஏன்னா ட்ரம்ப்பும் இலான் மஸ்க்கும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா இப்போது இலான் மஸ்க்கும் ட்ரம்ப்பும் அவர்களும் சேர்ந்து பண்ணுற ஒரு பிளான் என்னன்னா நம்ம ட்ரம்ப் அஃபிஷியல் காயின் ஆல்ரெடி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுவும் டாஜ் காயினில் ETFs கொண்டு வரணும்னு
எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் எப்படி பிட்காயின் எத்தீரியம் கொண்டு வந்தாங்களோ, எப்படி அது மேஜர் டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சோ 2024 ஜனவரியில் கொண்டு வந்தாங்களோ, அதே மாதிரி இந்த டாஜ் காயினும் ட்ரம்ப் அஃபிஷியல் காயினும் கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா இன்னும் நிறைய காயின்ஸ் இருக்குது, நிறைய சொலானா இதெல்லாம், இந்த காயின்ஸ் எல்லாம் இருக்குது, XRP, ரிப்பிள் இதெல்லாம் ETFs கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஷிபா கூட அதில் லிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கணும் எப்போ இந்த லிஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாக ETFs கொண்டு வர போகிறாங்க, அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். அது ஒரு மேஜர் பிளான் பண்ணுறாங்க இலான் மஸ்க்கும் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும். அதனால் நான் கம்பெனியில் அதை வச்சுருக்கேன், பிக் பிளானிங் அப்படின்னு பாருங்கள். இப்போது நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களில் யாருக்கும் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதில் INR டிபாசிட் வித்ட்ராயல் நல்லா இருக்குது. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் கூட நல்லா இருக்குது. Web3 கூட நீங்கள் ப்ரீசேலில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எல்லா காயின்ஸ் எல்லா இடத்துலையும் லிஸ்ட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அதோடைய CoinDCX எக்ஸ்சேஞ்ச் லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் சாட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புகிறேன், பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ட்ரம்ப் கோல்டன் புல் அப்படின்னு ஒரு காயின், மெமி காயின் வந்திருக்கு. அது Web3 தான் இருக்குது, அது ப்ரீசைடில் இருக்குது. அதுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. பார்த்துக்கோங்க, பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருந்தா தான் இதெல்லாம் வாங்கிக்கோங்க, நான் சொல்கிறேன்னு இல்லை. அதே மாதிரி ட்ரம்ப் அஃபிஷியல் காயின் ஆல்ரெடி கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ திருப்பி ஏறுது, மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. முந்தா நாள் கொஞ்சம் டிப் ஆச்சு, கீழே வந்தது, திருப்பி இப்போ மேலே ஏறுது. கண்டிப்பாக மேலே நல்ல ஃப்யூச்சர் இருக்கும், பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இன்னைக்கு பார்த்துக்க வேண்டிய முக்கியமான காயின்ஸில் ஏஐ டெக்னாலஜியில் வர டெவலப் ஆகிற காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியர் காயின் ஒன்று நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டர் காயின் அது ஒன்று பார்த்துக்கணுன்றாங்க. அதுக்கப்புறம் RWA அது ஒன்று பார்த்துக்கணுன்றாங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க, நல்லா இருக்குன்றாங்க, ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்றாங்க. ஏஐ காயின்ஸில் எது இருந்தாலும் பார்த்துக்கங்க, பையிங் பண்ணிக்கலாம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவர் ட்ரம்ப் சார் ஹெவியாக ஃபண்டிங் கொடுத்துருக்காரு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு. அதை பற்றி பார்த்துக்கிட்டு நல்லா காயின்ஸ் இருந்தால் செலக்ட் பண்ணி சர்ச் பண்ணி வாங்கிக்கோங்க. எந்த ஏஐ காயின் இருந்தாலும் அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிருந்தால் தான் வாங்கிக்கோங்க, நான் சொல்கிறேன்னு இல்லை. ஏன்னா நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் இல்லை, நான் எனக்கு இருக்கிற நியூஸஸ் வச்சு நான் என் சார்ட்டு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் இப்போ இந்த டிப்ஸில் கொஞ்சம், ஏன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நின்று போயிருக்கு, மூமெண்ட்டே கிடையாது. ஆல்ட் காயின்ஸு ஒரு மூமெண்ட்டும் கிடையாது, எல்லாம் கொஞ்சம் கீழே இறங்கி நின்று இருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்துக்க வேண்டியது எத்தீரியம் வந்து 3,05,000 கிட்ட இருக்குது. கொஞ்சம் ஏதாவது டிப்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போது நம்ம பிட்காயின் ஆல்ட் காயின்ஸ் மார்க்கெட்டெல்லாம் நின்று இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த மாதம் ஜனவரி மாதம் 28 29 FOMC ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது. 29 ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி பவல் அவர்கள் ஸ்பீச் இருக்குது. அவருக்கு என்ன சொல்ல போகிறார் என்னன்றதுக்காக கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூட இருக்குது. அதால் கூட கொஞ்சம் மார்க்கெட் நின்று இருக்குது. கொஞ்சம் நான் நினைக்கிறது இந்த மாத கடைசி வரைக்கும் கொஞ்சம் நின்று தான் இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவர் ஏன்னா ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஒன்றும் டவிஷாக தான் இருக்கும், ஒன்றும் மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு ஆல்ரெடி அவர் சொல்லிட்டாரு. பட் எதுக்கும் அவர் என்ன சொல்ல போகிறாரு, அவர் காமெண்ட்ரி என்ன சொல்ல போகிறாரு, இதுக்குள்ள அமெரிக்காவில் இன்னைக்கு நாளைக்கு வர இம்பார்ட்டன்ட் டாட்டாஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். எல்லா ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸும் ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாமே ஃபாலோ ஆகிறது நம்ம அமெரிக்காவை தான் ஃபாலோ ஆகுவாங்க.
அமெரிக்காவில் என்ன நடந்தால் அது ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நம்ம கிரிப்டோ மார்க்கெட்லேயும் ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்னும் அமெரிக்கா தான் ஃபாலோ ஆகணும். ஏன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது அமெரிக்காவில் தான். அதால் அமெரிக்கா தான் ஃபாலோ ஆனாங்க. அமெரிக்காவே பிட்காயினை கம்ப்ளீட்டாக நேஷ்னல் காயினாக பண்ணுறேன் அப்படின்னாங்கன்னா அப்போ மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க பாருங்கள். நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க. அவர் பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. அதான் DOGE டாஜ் காயின் ஆர்டர் ஒன்று சைன் பண்ணியிருக்காரு. இன்னும் கிரிப்டோ கரன்சி டைரெக்டாக எதுவும் கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் பண்ணுறதுக்கு பார்க்க சொல்லியிருக்காரு. எல்லாமே ரெகுலேட் மிக்க சீக்கிரத்தில் ரெகுலேட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்தியா கூட இந்தியன் கவர்மெண்ட் கூட கண்டிப்பாக ஃபாலோ ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம இந்தியாவில் கூட ரெகுலேட் பண்ணிடுவாங்க. நமக்கு ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. நல்ல ஃப்யூச்சர் இருக்குன்றாங்க கிரிப்டோ கரன்சிக்கு. ஏன்னா கிரிப்டோ கரன்சியில் ஆல்ட் காயின்ஸ் நின்று இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா பிட்காயின் டாமினன்ஸ்ன்னு எதுக்கு சொல்கிறேன்னா மார்க்கெட் கேப்பு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $3.60 ட்ரில்லியன் ஆகிருக்கு தற்சமயம். இப்போது ஒரு 2 நாள் முன்னால் $3.72 ட்ரில்லியன் போனது ஒரு 10 ட்ரில்லியன் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய ஆளுங்க விளையாடுறது சகஜம்தான். இது கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க மார்க்கெட்டை. நல்லா ஏறின அப்புறம் நல்லா விற்று காசாக்கிட்டு திருப்பியும் பையிங் பண்ணிப்பாங்க. லோவில் பையிங் பண்ணிவிட்டு திருப்பியும் கொண்டு வருவாங்க. இது மாதிரி சகஜம் நடக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதால் பிட்காயின் நின்று இருக்கிறதால ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே நின்று இருக்குது. ஏறும் பார்த்துக்கோங்க. இப்போது எத்தீரியம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. எதுக்கு சொலானா சொல்கிறேன்னா சொலானா வந்து ட்ரம்ப் அஃபிஷியல் காயினை வந்து டெவலப் பண்ணது சொலானா பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக சொலானா பிளாட்ஃபார்ம் மேலே போகும். சொலானா கூட மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் காலா காயின் ஒன்று பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒன்று நல்ல ஃபியூச்சர் இருக்குது. கேமிங் காயின் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன காயின்ஸ் இருக்கோ சர்ச் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிறது ஒரு 2 காயின்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்களும் சர்ச் பண்ணுங்கள். என்னென்ன காயின்ஸ் இருக்கோ பார்த்து அதெல்லாம் வாங்குங்க. பார்த்து நல்லா பிடிச்சிருந்தா தான் வாங்குங்க. தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏஐ காயின்ஸில் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆடா கேட்டினோ ஒன்று 91-92 ருபீஸ் கிட்டே இருக்குது. அது ஒன்று பை பண்ணிக்கலாம். பால்காட் ஆர்ட் 600 கிட்ட ட்ரேட் ஆகுது. கண்டிப்பாக பை பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிப்ஸ் வருமானு வெயிட் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் வந்ததுன்னா வாங்குங்க. அதே மாதிரி ட்ரம்ப் அஃபிஷியல் காயின் அது ஒன்று பார்த்துக்கோங்க. அது ஒன்று $40-45 கொஞ்சம் கீழே வந்ததுன்னா திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. கெய்னர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கு இன்னைக்கு. அது ஒன்று வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மெலேனியா ட்ரம்ப் ஒய்ஃபு அவங்க காயின் வந்து மெலேனியான்னு இருக்குது. அது கொஞ்சம் இப்போ டிப்ஸில் இருக்குது. $3-3.50 இருக்குது. கண்டிப்பாக வாங்கலாம். பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காயின்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. கொஞ்சம் என் கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா கொஞ்சம் நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கள். உதவியாக இருக்கும், ரொம்ப உதவியாக இருக்கும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். பாய்.